தமிழகத்திற்கு ஒரு சில ஆபத்துகள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில், எந்தெந்த தேதிகளில் பரவலாக மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து, ஏற்கனவே கடந்த சில நாட்களாக நம்ம அறிவிப்புகள கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்திலும் பல்வேறு மாவட்டங்கள்ல பரவலாக இடியுடன் கூடிய கனமழை தீவிரமானது. குறிப்பாக நேற்றைய தினங்களும் பார்த்தோம். இடி, மின்னல், கடுமையான சூறாவளி காற்று, இரவு நேரங்கள்ல பலத்த மழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருந்தது. இனி அடுத்து வரும் நாட்கள்ல மழை எந்த தேதிகள்ல பதிவாகும், எந்த நாட்கள்ல, எந்த நேரங்கள்ல மழை உண்டு என்பதை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்து வரும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. எந்த இடங்கள்ல, எந்த பகுதிகளில் நமக்கு மழை வரும் என்பது குறித்து மிக தெளிவாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை இருக்கையில சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேர இடி, மின்னல், மழை பொழிவுகள் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் பதிவாகும். சில மாவட்டங்களில் மழை இருக்காது. அது எந்தெந்த மாவட்டங்களில் இன்றைக்கான மழை வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லா நாளும் ஒரே இடங்கள்ல மழை நமக்கு பெய்ய போறதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளில் மழையினுடைய மாற்றங்கள், அதாவது மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். இன்றைக்கும் வானிலையில சில அதிரடி மாற்றங்கள் இருக்கு. அதே மாதிரி எந்த தேதிகளில் மீண்டும் அந்த கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்தும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் இன்றும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் விட்டு விட்டு பகுதியாக பதிவாக வாய்ப்பு. கடந்த 24 மணி நேரத்திலும் கிட்டத்தட்ட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும். இன்றைய மழை வாய்ப்பு பொறுத்தவரை தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்தில் லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள் ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் மாலை நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டத்தின் குறிப்பாக இந்த இடங்கள் மட்டும் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட இந்த பகுதிகள் மட்டும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையானது நிச்சயமாக பதிவாகக்கூடும். அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்டா பகுதிகளிலும் கணிசமான மழை பொழிவுகள், லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு இன்றைக்கு பதிவாகும். ஆனால் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள், கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம் மழை வாய்ப்பு ரொம்பவே குறைவு. மழை அதிகம் எதிர்பார்க்கவே முடியாது. விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் அதிக மழை எதிர்பார்க்க முடியாது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் வேண்டுமானால் கொஞ்சம் ஓரளவு லேசானதிலிருந்து மிதமான மழை பொழிவு இன்றைக்கு பதிவாகும். அடுத்ததாக வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் பகல்ல வெயிலுடைய தாக்கம் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. சாதாரணமாக 38 மற்றும் 39 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகும். மே மாதத்துல எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருந்துச்சோ அதே தான் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பகல் நேரங்களில் இருக்க போகுது. கடுமையான வெப்பநிலை பொறுத்தவரை மேலும் பகல் நேரங்களில் தீவிரமடையும் வெப்ப அலையானது தமிழகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் பகலில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இருக்கும். மாலை நேரங்களில் லேசான இடி மழை பொறுத்தவரை பதிவாகக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியாக லேசான மழை மட்டும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை உட்பட போன்ற பல்வேறு பகுதிகளிலும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதிகள் மற்றும் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் பரவலாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அதீத மழை பெய்யாவிட்டாலும் ஓரளவு மிதமான மற்றும் லேசான மழை பொழிவுகள் ஏதேனும் ஓரிரு இடங்களில் பதிவாகக்கூடும். நமக்கு டெல்டா மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுது. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக பகுதியாக இடைவெளி விட்டு மழை பொழிவுகள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு லேசான மற்றும் மிதமான மழை பொழிவு பகுதியாகவே இருக்கும். மாவட்டம் முழுவதும் மழை கிடையாது. இன்றைக்கு மழை மிக மிக குறைவாக இருக்கும். தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் மழை எதிர்பார்க்க முடியும். நேற்றைக்கு பார்த்திருப்பீங்க, பல மாவட்டங்களில் உங்களுக்கு தொடர்ந்து கனமழை ரொம்ப வலுவாக பதிவாகி இருக்கும். மாலை நேரங்கள், இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்களில். இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் அப்படியே வானிலை பொறுத்த வரைக்கும் நேற்று இருந்ததை விட இப்போ அப்படியே மொத்தமாக மாறிடும். நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மழை தீவிரம் குறைந்தும் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்தும் இன்றும் நாளையும் இருக்கும். அடுத்த சுற்று மழைக்கான தேதிகள் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்
குறிப்பாக இந்த ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருந்ததோ அதே போல தான் நமக்கு இப்பொழுதும் வெயில் வந்து பகல் நேரங்களில் வானிலை பொறுத்தவரை அதே போலவே இருக்கும். நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய அடுத்த சுற்று மழை தேதிகள் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்று நமக்கு பரவலாக கடலோரங்கள் மற்றும் டெல்டாவில் மிதமான மற்றும் கனமழைக்கான வாய்ப்பாக அடுத்த சுற்று மழை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆகவே நம்ம வானிலை அறிக்கை சொல்லும் போதே அடுத்தடுத்த கனமழை எப்போ அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம். தேதிகள் பொறுத்தவரை ஏப்ரல் 23, அதாவது குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை சற்றே நமக்கு தீவிரமாக காணப்படக்கூடும். வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சியில் கணிசமாக ஒரு சில இடங்களில் அதிகரித்தாலும் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து நமக்கு அந்த மிதமான மற்றும் கனமழை அவ்வப்போது பதிவாகிட்டு தான் இருக்கும். மலைப்பகுதிகள் நீலகிரி மேற்கு, கோயம்புத்தூர் தெற்குல ஒரு சில இடங்களில் பரவலாக குறிப்பாக கனமழை பொறுத்தவரை ஆங்காங்கே பகுதியாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தேனி மற்றும் தென்காசியில் தேனி மாவட்டங்களில் ஏற்கனவே சோத்துப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட பதிவாகியிருக்கு. தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களிலும் ஒரு தொடர் மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில இடங்கள் தேனி தென்காசியில் பகுதியாக 1 அல்லது 2 சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகக்கூடும். ஆனால் மிக கனமழை மற்றும் அதி கனமழை தற்போது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திற்கு கிடையாது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 40.1 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. அடுத்ததாக மழை அளவு பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டங்கள் அருமையான மழை பொழிவு பதிவாயிருக்கு. நிறைய இடங்களிலும் கனமழை தீவிரமாக இருக்கிறது. தேவாலா 6 சென்டிமீட்டர், ஏற்காடுல 5 சென்டிமீட்டர் மழை பொழிவு, மங்களூர்ல 3 சென்டிமீட்டர், தொழுதூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர், வேப்பூரில் 3 சென்டிமீட்டர், டேனிஷ்பேட்டை 2 சென்டிமீட்டர், மேட்டூரில் 2 சென்டிமீட்டர், புவனகிரி 2 சென்டிமீட்டர், மாத்தூரில் 2 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 சென்டிமீட்டர், அகரம் சீகூர் 2 சென்டிமீட்டர், எறையூரில் 2 சென்டிமீட்டர், லப்பை குடிக்காடு 2 சென்டிமீட்டர், விருத்தாச்சலம் 2 சென்டிமீட்டர், சோலையார் பகுதியில் 2 சென்டிமீட்டர், சிதம்பரத்தில் 1 சென்டிமீட்டர், பூந்தமல்லியில் 1 சென்டிமீட்டர், கும்மிடிப்பூண்டியில் 1 சென்டிமீட்டர், தெற்கோயிலூர் பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர், சோத்துப்பாறை 1 சென்டிமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம் பகுதிகள் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகள் 1 சென்டிமீட்டர், வளத்தியில் 1 சென்டிமீட்டரும், தியாகதுருகம் 1 சென்டிமீட்டர், பந்தலூர் 1 சென்டிமீட்டர் மற்றும் வால்பாறையில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகி இத்தனை இடங்களில் பாருங்க கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு காத்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் கடைசி ஒரு வாரங்கள் மழை பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகுதான் அடுத்த சுற்று மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஆகஸ்ட் 23ஆம் தேதி மட்டும் ஒரு மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாத இறுதியில் நமக்கு வந்து மழை தீவிரம் மிக மிக குறைவாக இருக்கும் என்று அதிகம் எதிர்பார்க்கப்படுது. அதனால அதிக மழை இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியாது. வெயிலுடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.